அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். அன்பில் அச்சம் இல்லை. ஆம், அன்பு இருக்கிற இடத்தில் பயத்திற்கு இடமே இல்லை. ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். நாம் கடவுளை கண்ணால் கண்டதில்லை. ஆனால் ஒருவர் மற்றவரிடம் அன்பு காட்டும்போது கடவுள் நம்மோடு வாழ்கிறார் என்பதை நம்மால் உணர முடியும். நம்முடைய உள்ளத்தில் அச்சம் வரும்போது நாம் தண்டனையை பற்றி நினைவு கூறுகிறோம். நாம் கடவுளோடு நிலைத்திருக்கும் போது தீர்ப்பு நாள் கூட நமக்கு நம்பிக்கையாய் மாறுகிறது. இன்றைய நற்செய்தியில் சீடர்கள் காற்று மற்றும் இருள் நிறைந்த இடத்தில் சிக்கியிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் இயேசுவை பார்த்து அது பேய் என்று கூறி அலறுகிறார்கள். இதுதான் நம்முடைய உள்ளத்தில் உள்ள பயத்தின் வெளிப்பாடு. துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். அதன் பிறகுதான் அவர்கள் ஆண்டவரை கண்டுகொண்டார்கள். இயேசு வந்து படகில் ஏறியவுடன் காற்று அடங்கியது. அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த பயம் நீங்கியது. ஆண்டவர் அப்பம் பழுக செய்த அந்த நிகழ்ச்சியை பார்த்தும் கூட ஆண்டவரை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அதனால்தான் அவர்களுடைய உள்ளத்தில் அச்சம் ஆட்கொண்டிருந்தது. அன்பு, நம்பிக்கை இருக்கும் இடத்தில் அச்சத்திற்கு இடமில்லை. நாம் கடவுளை அன்பாக பார்க்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய உள்ளத்தில் உள்ள பயம் நீங்கி விடுகிறது. கடவுள் அன்பாய் இருக்கிறார் என்பதை நாம் நம்புவோம். அன்பின் பரலோக பிதாவே, விண்ணையும் மண்ணையும் படைத்த வல்லமையுள்ள தேவனே, சதா காலங்களுக்கு ராஜாவாய் இருக்கிறவரே, ஒருவர் மற்றவரோடு அன்போடு இருங்கள், எல்லா நேரத்திலும் நன்றி கூறுங்கள் என்று கூறிய தேவனே, அன்பின் தேவனே, நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் ஒருவர் மற்றவரோடு அன்போடு வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும் அப்பா. உள்ளத்தில் அன்பு நிலைத்திருக்க உதவி செய்யும் அப்பா. பிறரை தவறான நோக்கத்தோடும் தவறான எண்ணத்தோடும் பார்க்காமல், பிறருக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைக்காமல் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்யும் தேவனே. இருள் சூழ்ந்த நிலையில் எங்களுடைய வாழ்க்கை இருந்தாலும் அந்த இடத்திலும் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துகிறார் என்ற நம்பிக்கை எங்களுடைய உள்ளத்திலே பிறக்கட்டும் அப்பா. எங்கள் வாழ்வில் உள்ள இருளை அகற்றி ஒளிமயமாக்குகிற தேவன் நீர். மீது எப்பொழுதும் நாங்கள் நம்பிக்கை வைத்து அன்பு கொண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்யும் தேவனே. அன்பின் தேவனாய் இருக்கிற அன்பு இருக்கிற இடத்திலே அச்சத்திற்கு இடம் இல்லை. நீர் எப்பொழுது எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகிற தேவன் என்பதை நாங்கள் உணர செய்தருளும் அப்பா. எங்களுக்கு தீமை செய்பவர்களையும் எங்களுக்கு தீங்கு நினைக்கிறவர்களையும் அன்பு செய்யக்கூடிய நல்ல மனதை தாரும் தேவனே. அதிகாலை நேரத்திலே அன்பின் தேவனே, எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் சமூகத்திலே ஒப்படைக்கிறோம் அப்பா. அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும் அப்பா. செய்கிற வேலையில் வெற்றியை கொடும் அப்பா. பூர்ண உடல் சுகத்தை தாரும் அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை கொடும் தேவனே. பரீட்சைக்கு தயாரித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான நினைவாற்றலை கொடும் அப்பா. படிக்கக்கூடிய வாஞ்சியை கொடும் அப்பா. புரிந்து கொள்ளக்கூடிய